ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? படம் ரிலீஸுக்கு இவ்ளோ தடங்களா? வெல்கம் டு தி ஷோ BNC இன் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசியலையும் சரி, சினிமா வரலாற்றிலையும் சரி, ஒரு முக்கிய திருப்புமுனையா பார்க்கப்பட்டது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட தொடக்கம் தான். அவர் முழு நேர அரசியல்ல இறங்க போறதா சொல்லியிருந்தாரு. அதனால அவர் நடிச்ச கடைசி திரைப்படம் ஜனநாயகன் மேல ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துச்சு. முதல்ல பொங்கலுக்கு விருந்தா ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சென்சார் போர்டு கெடுபிடிகளால ஜனநாயகன் படம் தள்ளி போயிடுச்சு. மத்திய தணிக்கை வாரியம் இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க மறுத்துட்டாங்க. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புனாங்க. இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்க விசாரணை பண்ண தனி நீதிபதி PT ஆஷா படத்துக்கு உடனடியா UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டாங்க. இந்த தீர்ப்பு விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தணிக்கை வாரியம் இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த மேல்முறையீட்டு வழக்க விசாரிச்ச தலைமை நீதிபதிகள் இப்போ அதிரடியா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. தனி நீதிபதி வழங்கின இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் தணிக்கை வாரியத்தோட தரப்பு வாதங்களை கேட்க அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல நீதிபதிகள் மிக முக்கியமான சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, மத அடையாளங்களை அவதூறு பண்றதை ஏற்கவே முடியாது. படத்துல பாதுகாப்பு சின்னங்கள் பயன்படுத்தினதுனால நிபுணர் குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் பெறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் தேதி அறிவிச்சது தவறான நடைமுறையினும், ஜனநாயகன் படத்துக்கு எதிராக தீவிரமான புகார்கள் இருப்பதாகவும் அதை விரிவா ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு மறுபடியும் தனி நீதிபதியோட விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. தயாரிப்பு நிறுவனம் அவங்களோட கோரிக்கைகளை திருத்தம் பண்ணி புதிய மனுவை தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவால ஜனவரி மாசம் படம் ரிலீஸ் அப்படின்றது கனவா போயிடுச்சு. இப்போ பிப்ரவரி மாசம் படம் ரிலீஸ் பண்றதும் சந்தேகம் தான். சென்சார் வாரியம் படத்தோட சில டைலாக்ஸுக்கும் சில சீன்ஸுக்கும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா படத்தோட அரசியல் வீச்சு இப்போ இருக்க சூழல் தொடர்பான காட்சிகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தயாரிப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் தணிக்கை வாரியம் வெளிப்படைத்தன்மையோட செயல்படல, இதனால தயாரிப்பாளருக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு வாதிட்டாலும் இந்த பாலிடிக்ஸ்லாம் தாண்டி சட்ட நடைமுறைகளை தாண்டி படம் சீக்கிரம் திரைக்கு வருமா அப்படின்றது $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்கு. இப்போ விஜய் ரசிகர்களாகிய நீங்க சொல்லுங்க, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.